ஹிந்து கோயில் கட்டுமானத்தில் மகாமண்டபம், முன்கூடம் அதாவது அர்த்த மண்டபம், அடுத்து கருவறை என 3 முக்கிய பகுதிகள் இருக்குது. கருவறை பகுதியானது உள் சன்னதி, புனிதமான இடம், மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க. வணக்கம். கோயிலுக்கு போகிற நாம் சிலை இருக்க கருவறையை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பதிவு சில முக்கியமான தகவலை சொல்லுது. முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த கடவுளுக்காக கோயில் கட்டப்படுதோ அந்த பிரதான கடவுள் உருவச்சிலையை வைக்கப்படும் இடத்தை கருவறைன்னு சொல்லுவாங்க. கருவறையில் வைக்கப்படுகிற உருவ சிலையை கல் அல்லது உலோக சிலையாக வைப்பதுண்டு. வைக்கப்பட்ட உருவச்சிலைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு தெய்வீக ஆற்றலை உருவச்சிலைக்குள் உருவாக்கப்படுது. தெய்வத்தின் ஆற்றல் உள்ளே இருந்து கதிர்வீச்சு போல வெளிப்புறத்தில் வெளிப்படுது. பொதுவாக கருவறையில் ஜன்னல் இருக்காது, நுழைவாயில் மட்டுமே இருக்கும். வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் கட்டுமானம் இருக்கும். இந்த கருவறையின் சிறிய வடிவமைப்பு பக்தர்கள் உள்ளே இருக்க தெய்வத்தை தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்கும் விதமாக அமைக்கப்படும். கோயில் கட்டுறதுக்கு இடம் தேர்வு செய்யும் போதே காந்த மின்னலை செயல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செஞ்சு கோயில் கட்டுவாங்க. இந்த காந்த மின்னலை வலிமையாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கருவறையை கட்டி பிரதான சிலையை வைப்பாங்க. கருவறை மற்றும் முன்கூடம் கட்டும்போதே கல் சுவர்கள் அதிர்வு நீடித்த எதிரொலி குறிப்பிடத்தக்க நேரம் இருக்கிற மாதிரி கட்டப்படுது. கருவறையில் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது கல் தங்க நகைகளில் பட்டு வெவ்வேறு திசையில் திரும்பி வெளியில் நிற்கிற பக்தர்கள் அமைதி மற்றும் புத்துணர்ச்சி பெரும் மனநிலையை அடைய உதவுது. கோயில் பிரதான கருவறையை கிழக்கு பார்த்து அமைச்சிருக்கிறத பார்க்கலாம். சூரிய ஒளி கருவறையில் இருக்க சிலை மேலே பட்டு அதனால் பிரதிபலிக்கிற சக்தி பக்தர் மேலே படுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. கோயிலின் இந்த அமைப்பானது மனிதர்கள் தெய்வீக சக்தியுடன் இணைவதற்கும் அமைதி மற்றும் முடிவெடுக்கும் தெளிவை பெற்று செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருவறையோட சிறப்பு இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயில் பற்றின தகவல் தெரிஞ்சிக்க சுந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளர்க.